கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 2வது வசனம். யோபு 42 அதிகாரம் வசனம் 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் தெரியுமா? யோபு இதை மிக அழகாக அறிந்திருந்தார். ஆகவே தான் அவர் குறிப்பிடுகின்றார், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்வதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர் என்று குறிப்பிடுகின்றார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாது என்பது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள், வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுள், மனிதர்களை மண்ணினால் உருவாக்கின கடவுள், கற்பாறையிலே இருந்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்த கடவுள், வனாந்திரத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பசிக்கு அற்புதமான மன்னாவை கொடுத்த கடவுள், அவர்களுக்கு இறைச்சி வேண்டுமென்று கேட்டவுடனே அவர்கள் திருப்தியாய் உண்ணும் அளவிற்கு இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்த கடவுள் என்று அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன், யோபுவின் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட யோபு அந்த 42 அதிகாரத்தை பேசுகின்ற அந்த சூழ்நிலையில் யோபு எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகின்றார். ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் இழந்தாரே தவிர தன்னுடைய விசுவாசத்தை அவர் இழக்கவே இல்லை. தான் ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை அவர் ஒருபோதும் இழந்து விடவில்லை. ஆகையினால்தான் அவர் சொன்னார், ஆண்டவரே, உம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நீர் அப்படி செய்வதற்கான வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி தன் ஆண்டவரை பார்த்து அறிக்கையிடுகின்றார். கடவுள் அதை கனப்படுத்தினார். அதை தொடர்ந்து வருகின்ற வார்த்தைகளிலே நமக்கு நன்றாக தெரியும். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கின்ற கடவுள் எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? என் வாழ்க்கையில் இதையெல்லாம் மாற்ற முடியுமா? இவற்றையெல்லாம் வாய்க்க செய்ய முடியுமா? இதையெல்லாம் கொண்டு வர முடியுமா என்று அநேக கேள்விகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். யோபு சொல்லித் தருகின்றார், உங்களுடைய ஆண்டவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைப்பது தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ, எப்படி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ, எவ்விதமாய் நம்மை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறாரோ, அதை செய்ய துவங்கும் பொழுது ஒருவரும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது. இன்றைக்கு பல நேரங்களில் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கின்றோம்? இந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்திருக்கின்றேன், இந்த நன்மை வரும் என்று நான் எதிர்பார்த்திருக்கின்றேன், ஆனால் இந்த நன்மை தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்று நாம் கதறுகின்ற மக்களாக காணப்படலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவராக நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். அந்த கடவுள் எப்படிப்பட்டவர்? சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்படாது. யாருடைய வாழ்க்கையில்? யோபுவின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்களை மாற்றுவதற்கும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் சகலவற்றையும் செய்து முடிக்க முடியும். அந்த விசுவாசம் நம்மிலே தொடர்ந்து காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் நம்மில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் எங்களுக்கு இயலாதவைகளாக காணப்படுகிறது.
இவையெல்லாம் எப்பொழுது மாறும், அல்லது இவையெல்லாம் எப்பொழுது எங்களுக்கு உண்டாகும் என்று ஏங்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை எங்களுக்கு எளிதாக நீர் கர்த்தாவை கொடுப்பதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யோபு இறுதி வரையிலும் கர்த்தாவே எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழக்காமல் இருந்தாரே, அதே வண்ணமாய் விசுவாசத்தை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். கடவுள் எங்கள் மீது இரக்கமாயிரும், கிருபையாயிரும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.